இந்த பதிவில் மகரம் ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையில் பொறுப்பு, திட்டமிடல் மற்றும் நிலைத்த முன்னேற்றத்தை வலியுறுத்தும். ஆண்டு தொடக்கத்தில் குரு மிதுனத்தில் இருப்பதால் தொழில், கல்வி, சமூக வாய்ப்புகளில் சில சாதக முன்னேற்றங்கள் காணப்படும். ஆனால் ராகு, கேது எதிர்மறை தாக்கங்கள் சில நேரங்களில் உறவுகள் மற்றும் பணம் தொடர்பான சவால்களை தரும். ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறும்போது குடும்ப பொறுப்புகள், உறவுகள், வீட்டு நிலை முக்கிய பாத்திரத்தில் வரும். சனி மீனத்தில் இருப்பதால் வேலை, சொத்து, கடன், முதலீடு தொடர்பான சோதனைகள் ஏற்படும். சூரியன் மகரத்தில் இருப்பதால் உங்கள் செயல்திறன், மன உறுதி, பொறுமை அதிகரிக்கும். மொத்தத்தில் 2026 என்பது மகரம் ராசிக்காரர்களுக்கு நிலைத்த முன்னேற்றமும் பொறுப்பு சவால்களும் தரும் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களின் மனநிலை அதிக சிந்தனை மற்றும் கட்டுப்பாடு தேவைப்படும். வேலை, குடும்பம், உறவுகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் மனத்தில் சோர்வை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் கடந்த அனுபவங்களை நிலைத்து மன சிக்கல்கள் உருவாகும். ஆனால் ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறிய பிறகு மன அமைதி, தெளிவு, தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் தேவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வீர்கள். பிறர் கருத்துக்களை மதிக்கும் திறன் வளரும். மனநிலை மற்றும் சிந்தனை கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளும்போது தனிப்பட்ட வளர்ச்சி மிக உயர்ந்த நிலைக்கு செல்லும். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு உள் வலிமை, பொறுமை மற்றும் மன உறுதி மிக முக்கியம். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த ஆண்டு. ஆண்டு தொடக்கத்தில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள், கூட்டாளர்கள் அல்லது கடினமான சூழல்கள் உங்களிடம் எதிர்மறை விமர்சனங்களை தரலாம். சில நேரங்களில் உழைப்புக்கேற்ற பாராட்டு தாமதமாக கிடைக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் நிலைமை மேம்படும். புதிய திட்டங்கள், பதவி உயர்வு, பொறுப்பான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அரசு, வணிகம், கல்வி, நிர்வாகம், கணக்கியல் துறைகளில் சிறந்த முன்னேற்றம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 2026இல் மகரம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பதில் திறமை வளர்க்கும் என்பதை உணர்வீர்கள். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களின் நிதிநிலை கலவையான அனுபவங்களை தரும். ஆண்டு தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப தீவைகள், மருத்துவ செலவுகள், வீடு தொடர்பான செலவுகள் பண அழுத்தத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகள் சில நேரங்களில் நிதி சிரமத்தை உருவாக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் நிதிநிலை மெதுவாக மேம்படும். சம்பளம் உயர்வு, தொழிலில் லாபம், பழைய முதலீட்டில் பலன் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் அதிக ரிஸ்க் தவிர்க்க வேண்டும். சொத்து, வீடு வாங்குதல் தொடர்பான திட்டங்கள் நிதி பாதுகாப்புடன் செய்ய வேண்டும். 2026இல் மகரம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பதில் திறமை வளர்க்கும் என்பதை உணர்வீர்கள். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வேலை அழுத்தம், மன அழுத்தம் உடலை பாதிக்கும். தூக்கம் குறைவு, முதுகுவலி, கண் சோர்வு, ஜீரண பிரச்சினைகள் சிலருக்கு ஏற்படலாம். உணவு முறையில் ஒழுங்கு, ஆரோக்கியமான உணவு, சிறிய ஓய்வுகள், நடைபயிற்சி அவசியம். யோகா, தியானம், பிராணாயாமம் உடலையும் மனத்தையும் சமநிலைப்படுத்தும். பழைய நோய்களை அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தை மன அமைதியுடன் இணைத்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்வீர்கள். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பொறுமை, புரிதல் மிக முக்கியம். திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இது உறவுகளில் மன அழுத்தத்தை உருவாக்கும். ஆனால் திறந்த மனதுடன் பேசினால் உறவு வலுப்படும். ஆண்டு நடுப்பகுதியில் உறவுகள் சீராகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் இருவரும் பகிர்ந்தால் மன அழுத்தம் குறையும். திருமணமாகாதவர்களுக்கு சமூக வாய்ப்புகள், நண்பர்கள் மூலம் நல்ல வரன் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை, அன்பு மற்றும் புரிதல் முக்கியம். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வழிபாடு சிறந்த பரிகாரம். சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்வதால் நிதிநிலை மேம்பாடு, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, மன வலிமை கிடைக்கும். ஓம் சனேசாய நம மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். காலத்தில் கருப்பு நிற ஆடை அணிந்து தானம் செய்வது நல்ல பலன்களை தரும்.
கடன், சொத்து தொடர்பான பிரச்சினைகளை குறைக்க சிறிய தானங்கள், மரங்கள் நடுத்துதல், மாணவர்களுக்கு உதவி செய்வது நல்ல கர்ம பலன்களை தரும். பரிகாரம் என்பது மனத்தையும் வாழ்வையும் வலுப்படுத்தும் வழி என்பதில் 2026இல் நீங்கள் உணர்வீர்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி வேலை அழுத்தம், மன அழுத்தம், பொறுமை அவசியம். பிப்ரவரி நிதி செலவுகள் அதிகம், குடும்ப பொறுப்புகள். மார்ச் தொழில் வாய்ப்பு கிடைக்கும், நண்பர்கள் ஆதரவு தருவர். ஏப்ரல் மன அமைதி அதிகரிக்கும், பழைய பிரச்சினைகள் தீர்வுக்கான பாதையில். மே குடும்ப பொறுப்புகள் அதிகம், மனசோர்வு குறைவது அவசியம். ஜூன் புதிய திட்டங்கள் தொடங்கும், வேலைவாய்ப்பு மேம்படும். ஜூலை நிதிநிலை மேம்படும், சேமிப்பு செய்ய சிறந்த காலம். ஆகஸ்ட் உடல்நல சிறு சோர்வு, ஓய்வு அவசியம். செப்டம்பர் திருமண வாழ்க்கை சீராகும், உறவுகள் வலுப்படும். அக்டோபர் தொழில் முன்னேற்றம், பணம் வரவு அதிகரிக்கும். நவம்பர் பழைய முயற்சிகள் பலன் தரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். டிசம்பர் ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும், எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும். 2026 மகரம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை, தொழில், நிதி மற்றும் உறவுகளில் நிலைத்த முன்னேற்றம் தரும் ஆண்டு. ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் பொறுமை மற்றும் திட்டமிடல் மூலம் வெற்றி மற்றும் மன அமைதி கிடைக்கும். 2026 மகரம் ராசிக்காரர்களுக்கு நிலையான முன்னேற்றமும் மன வளமும் தரும் ஆண்டு. நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.